வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். நேற்று இரவுடன் வடக்கு கிழக்கில் வானிலை நிலைமை சீரடைந்துவிடும் என்று மக்கள் அதிகம் அச்சமடைய வேண்டாம் என்றும் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகிக்க ட்ரோன்களை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் தெரிவித்துள்ளது. விமானப்படை விமானங்கள் சென்றடைய கடினமாக இருக்கும் மக்கள் சிக்கி தவிக்கும் இடங்களுக்கு உணவு மற்றும் பிற வசதிகளை வழங்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மோசமான காலநிலை காரணமாக பல இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்கவும், உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்போது உங்களை காப்பாற்ற வரும் இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியோரின் உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கின்றீர்கள். எனவே அனாவசிய ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு இராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அனுராதபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 450 பிக்குகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை நிக்கவரெட்டிய பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பிக்கு ஒருவர் உட்பட 4 பேர் விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். விமானப்படை மீட்புக் குழுவினரின் பெல் 212 உலங்கு வானூர்தி மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதனால் அவற்றை அண்மித்த பகுதிகளில் விளையாடுவதை தவிர்க்குமாறும் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வெள்ள நீரில் விளையாடுபவர்கள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் அதிகரித்து வருகின்றன. அத்துடன் வெள்ள நீரில் மீன்பிடித்தல் உள்ளிட்ட ஆபத்தான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது உயிர் ஆபத்தான செயல் என்பதனால் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் காலநிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மக்கள் ஒரு பக்கம் அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் அலட்சியமாக புதினம் பார்க்க வருவது போன்றவற்றை தவிர்க்குமாறும் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவில் காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பாலங்கள் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி பிரதான வீதிகள் உட்பட நாடு முழுவதும் 206 வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 10 பாலங்களுக்கும் அதிகமாக சேதப்பட்டுள்ள நிலையில் நுவரெலியா மற்றும் அனுராதபுரம் நகரங்களுக்கான அனைத்து நுழைவு வெளியேறும் வீதிகளும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்லும் பிரதான வீதிகளில் வெள்ளத்தில் மூழ்கி ஆபத்தான நிலையில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான நிலையத்துக்கு திகாரிய மினுவாங்கொட ஊடாக பயணிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை அல்லது கொழும்பு நேர்கொழும்பு வழியே வருபவர்கள் யாயல பகுதிகளில் அவதானமாக பயணிக்குமாறு கோரப்பட்டுள்ளனர். யாயல பாலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே நடைபெறுகின்றது. எனவே களனி கங்கை பெருக்கெடுக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் செல்லும் பல வீதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பன்னலை நாலுவ பகுதியிலுள்ள முதியோர் இல்லத்தில் இருந்து 11 பேர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். குறித்த முதியோர் இல்லம் முழுவதுமாக வெள்ளத்தில் சிக்கியதன் காரணமாக இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 14 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், வெள்ளம் ஏற்பட்ட போது முதியோர் இல்லத்தில் 25 பேர் இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நோர்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திரா அணைக்கட்டு அருகே உள்ள இராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த 5 இராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களை லக்சபானா இராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டெக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் நோர்டன் பிரிட்ஜ் கெனிக்கத்தேன பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்பேடு சரிவின் காரணமாக சோதனை சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது. அப்போது 19வது இலங்கை தேசிய இராணுவ படையை சேர்ந்த சார்ஜென்ட் மேஜர் ஒருவரை உள்ளடக்கிய 5 வீரர்கள் சோதனை சாவடி நிலையத்தில் வழக்கம் போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். எனவே சரிவு ஏற்பட்டதில்
முதலில் கவனித்த நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் உடனடியாக லக்சபானா இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்ட நிலையிலும் தகவல் கிடைத்ததை அடுத்து கட்டளை அதிகாரி உடனடியாக மீட்புக் குழுவுடன் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார். பின்னர் நோர்டன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 5 பேரும் உடனடியாக டெக்கோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமானப்படையின் 2 MI-17V5 உலங்கு வானூர்திகள் நேற்று மாலை இலங்கைக்கு வந்து தொடர்ந்தும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இந்த விமானம் 22 பேருடன் நிவாரணப் பணிகளுக்கான அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரணப் பொருட்களையும் கொண்டு வந்துள்ளது. இந்த 2 உலங்கு வானூர்திகளையும் விங் கமாண்டர் நாகேஷ்குமார் மற்றும் விங் கமாண்டர் முகுல் மகாஜன் ஆகியோர் விமானிகளாக செயற்பட்டுள்ளனர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கான விடுமுறை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடுமுறை கடந்த 27ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் சீரற்ற வானிலையினால் நிலவி வரக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடைபெற்றுக் கொண்டிருந்த கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போதைய நிவாரண முயற்சிகளுக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் மக்கள் உத்தியோகபூர்வமற்ற கோரிக்கைகள் குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கவும், சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்கள் மூலம் மட்டுமே நன்கொடை அளிக்கவும் இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொள்கின்றது. இது தொடர்பில் மத்திய வங்கி விடுத்த தகவலில், டெட்பா சூறாவளியை தொடர்ந்து இந்த சவாலான காலங்களில் இலங்கை கவனத்தை ஈர்த்துள்ளது. நீங்கள் பங்களிக்க விரும்பினால் தற்போதைய நிவாரண முயற்சிகளுக்கு பாதுகாப்பான நன்கொடை அளிக்க விரும்புவோருக்கு கீழே உள்ள இணைப்பில் வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வங்கி விவரங்களை பார்க்கவும். டெட்பா புயலால் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தற்போதைய அறிக்கையின்படி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 153ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை 2,17,263 குடும்பங்களைச் சேர்ந்த 7,74,724 தனிநபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சுமார் 798 பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் 191 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ள 27,494 குடும்பங்களைச் சேர்ந்த 1,898 தனிநபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதுளை மாவட்டத்தில் 52 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்தும் கேகாலை மாவட்டத்தில் 9 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 12 பேரும், நுவரெலியாவில் 6 பேரும், குருணாகல் மாவட்டத்தில் 7 பேரும், யாழில் 1 அனுராதபுரத்தில் 1 அம்பாறையில் 8 பேரும், மொனராகலை மாவட்டத்தில் 3 பேரும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெட்பா சூறாவளி மற்றும் கழனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததனால் கொழும்பில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று நேரில் சந்தித்துள்ளார். போமிரியா கனிஷ்டா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களையும் பிரதமர் சந்தித்துள்ளார். இடம்பெயர்ந்த மக்கள் எதிர்கொள்ளும் குறைபாடுகளை ஆய்வு செய்த பிரதமர் உணவு, சுகாதார உபகரணங்கள் உட்பட அத்தியாவசிய தேவைகளை விரைவாக வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களை மேற்பார்வையிட்டார். தற்போது ஏற்பட்டுள்ள தேசிய அனர்த்தத்தை புரிந்து கொண்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் அவர்களை பாதுகாப்பதில் அயராது உழைக்கும் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்து வரும் கடும் மழைவீழ்ச்சி காரணமாக 11 மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண்சரிவு அபாய எச்சரிக்கையான 3ஆம் நிலை எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அதன்படி பதுளை, கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருணாகல், மாத்தளை, மொனராகலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் உள்ள மலைப்பாங்கான மற்றும் அபாயம் நிறைந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதுடன் அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் தாமதமின்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அதேவேளை அதிக மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.